கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அதாவது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக ஒரு சிந்திச்சு பார்த்தா இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. நாம் ஒன்று வேண்டிக்கிட்டோம், நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு மேலே அற்புதமான ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருப்பார் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் இங்கே சொல்கிறேன். நான் டிரைவராக வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அம்மா அப்பா எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் எனக்கு இதில் ஈடுபாடெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு சில சூழ்நிலைகளில் நான் கொஞ்சம் எல்லாவற்றையும் இழந்து போனவனா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே ஜெபம் பண்ணுறா, சர்ச்சுக்கு போடா, பைபிள் படிடா, கொஞ்சமாவது கடவுள் பயம் வேணுண்டா உனக்கு, இப்படி தான் தோன்றித்தனமாக தெரியாதடா, என்ன உலக பிரகாரமாக தெரியாதா, கொஞ்சமாவது கடவுள் மேலே பயம் வச்சு நடடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏம்மா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் நான் ஒரு விபத்துக்குள்ளானேன், ஒரு பயங்கரமான விபத்து. அதிலிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்தியா நான் சொன்னேன், நீ கேட்டியா, கடவுள் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு. இப்படி பல விஷயங்களில் கடவுள் என்னை காப்பாற்றிக்கிட்டே வரார் அப்படிங்கிறத எங்கள் அம்மா ஒவ்வொரு முறை நான் காப்பாற்றப்படுகிற போதும் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சமயத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்னப்போ எனக்கு தோன்றினது என்னென்னா, ஏன் நாம் இன்னும் எத்தனையோ விபத்துக்களில் சிக்கணுமே, எதனால் நம்ம இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கணும், ஒருவேளை அப்பா அம்மா செஞ்ச ஜெபமோ அப்படின்னு நினச்சி, சரி இனிமேல் நாம் கோயில் சர்ச்சுக்கு போகலாம், போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வத்தை தூண்ட என்னையும் ஒரு ஊழியக்காரனாக நான் உருவாக்கி கொள்ள என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுத்தேன். பைபிள் படிக்கணும்னு நினச்சேன். எப்படி பாருங்கள், நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினது, ஏசப்பா நான் இந்த பைபிளை படிக்கணும் அப்படின்னு வேண்டினேன். ஆனால் பைபிளை பிரசங்கிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். பைபிள் படிக்கணும்னு தான் வேண்டினேன், ஆனால் பைபிளை பிரசங்கிக்கிற அளவுக்கு ஞானம். அப்புறம் இந்த பைபிள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணும், அதாவது அதை அப்படியே அப்பப்போ ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளே பதியணும் அப்படின்னு வேண்டினேன். அதற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் உருவாக்கிட்டார். நான் நினச்சது பைபிளை படிக்கணும்னு, ஆனால் பைபிளை பிரசங்கிக்க வச்சார். நான் நினச்சது இந்த பைபிளோட வசனங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு, ஆனால் அதற்கான அர்த்தங்களையும் சொல்ல வச்சார். உலக பிரகாரமாக ஒரு சில வேண்டுதல் என்னென்னா, தினம் எனக்கு ஒரு 200 300 பணம் இருந்தால் போதும், என் குடும்பத்தை நான் ஓட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஆண்டவர் இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எது இன்றைக்கி ஒரு ஆக்டிங் டிரைவராக போனால் ஒரு 500 கிடைக்கும், ஒரு 200 கிடைக்கும், தினம் ஒரு 200 300 கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு அரசாங்க பணி கிடைக்கும். எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். தினம் ஒரு 200 கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்ச எனக்கு ஒரு கவர்மெண்ட் அரசாங்க பணி கிடைக்கிது. எப்படி பாருங்கள், அவர் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்கள். நாம் நினச்சது ஒரு 200 இருந்தால் போதுன்னு,
அரசாங்க பணி கிடைக்கும். நாம் நினச்சது இந்த பைபிளை படிக்கணும்னு அவர் பிரசங்கிக்க வைக்கிறார். நாம் நினச்சது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு, ஆனால் அவரும் அதுக்கான ஞான அர்த்தத்தை வெளியே சொல்லும்படியாக செய்கிறார். இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டிமையில் அவங்ககிட்ட நான் பேசுகிறதே இல்லை. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவோம், நீங்களும் வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் தானே இவர். நிறையா இடத்துல அந்த ஜெபத்தை கேட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு நம்ம அன்றைக்கி ஜெபம் பண்ணோம்ல, அது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஜெபம் பண்ணீங்கல்ல வீட்டில் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நான் பண்ணலை, நாம் பண்ணணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணணும். உங்களோட தேவையை அறிந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணினீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பிரதர் நான் கேட்டது ஒன்று, நான் ஒரு சாதாரணமான விஷயத்தை தான் கேட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு. நான் சாதாரண சைக்கிள் தான் கேட்டேன், ஆனால் எனக்கு வந்து 2 சக்கர வாகனம் ஒரு பைக்கே கொடுத்துட்டாருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், நீ வேண்டுதலுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அப்படி எல்லாருக்குமே கொடுப்பாரு. ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நன்றி எனக்கு சொல்லாதீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுங்கள். நான் ஜெபம் பண்ணினதுனால கிடைக்கல, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் வேண்டுதலுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. அதை அனுபவித்து எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே எல்லோருமே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீங்களும் கூட அந்த அனுபவத்திற்குள்ளாக வாருங்கள். ஏன்னா நாம் நினைக்கிறதுக்கு மேல் அவர் கொடுப்பார், நம்ம வேண்டுகிறதுக்கு மேல் அவர் கொடுப்பார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது போதும். இந்த உலகத்தில் மனித நேயத்தோடு வாழ்கிற அந்த உண்மையுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னாவே போதும். நாம் வேண்டுகிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். நிச்சயமாகவே அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் கடந்து வாருங்கள், அதை அனுபவித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் வேண்டுதலுக்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக நீர் எங்களுக்கு கொடுக்கிறவர், கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியப்பா. கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நீர் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இதோ இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவர்கள் என்ன வேண்டி இருக்கிறார்களோ, அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்களோ அதைவிட அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.